ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர்பான ஒரு வளையல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு பர்பிள் கலர், அதாவது நாகப்பழ கலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, நாவற்பழம் அந்த கலரில். இதில் நான் உங்களுக்காக ஒரு ஸ்டிக்கர் ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை தான் இதுலேயும் இந்த பேங்கிள்லேயும் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்மளுடைய பேஸ் பேட்டர்ன். இதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அந்த பேஸை வச்சு தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த பேங்கில் ரெடி பண்ண போகிறேன். நம்மளோட பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட வளையலை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்கணும், இல்லை 2 சைஸ் பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைஸில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கை ஒட்டிக்க போகிறோம். அந்த ஃப்ளவர் பேட்டர்னை ஒட்டிக்கிறேன், ஸ்டோன்ஸை. இப்போ செக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஆப்போசிட் சைடில் இருக்கா. இதே மாதிரி அடுத்த ஆப்போசிட் சைட்ஸும் நம்ம ஒட்டணும் அப்படின்னா ஈக்குவலாக அதுவும் வந்துடும். இது எதுக்காக நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டக்கூடிய ஸ்டோன்ஸு சீக்வன்ஸ் எதாக இருந்தாலும் ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணேன். அண்ட் இந்த மாடல் எப்படி செய்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா அடுத்த சைடும் நான் ஒட்டிட்டேன். அண்ட் ரிமைனிங் சைட் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டிக்கு, அதில் இன்னொரு ஃப்ளவர் பேட்டர்னும் இருக்குது. அதை எடுத்து நான் இப்போ ஒட்டுறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈக்குவலாக அப்பப்போ மெஷர் பண்ண தேவையில்லை. அந்த பேஸ் ஒரு தடவை அந்த பேட்டர்ன் செஞ்சு வச்சிட்டோன்னா எந்த பேங்கிள் வேணாலும் நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஸ்டிக் பண்ணுறதோ ஒட்டுறதோ மெஷர்மெண்ட் சும்மா பண்ண தேவையில்லை. எப்படி இருக்குது? ஓகேவா? நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு. அண்ட் அந்த இடைப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதில் வேறு எதாவது ஸ்டிக் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஓகே, பட் அந்த ஸ்பேஸை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் நான் அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடைப்பட்ட கேப்பில் கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா. இப்போ அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த கோடு கூட போட்டிருக்கோம், அதுக்கு சென்டர் மார்க் பண்ணால் இப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு அந்த ஸ்பேஸில் நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிசைன் இருக்குது, அதையும் எடுத்து அதே மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நேராக நம்ம ஒட்டிட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டான கேப் கிடச்சிடும். ரொம்ப அதிகமாகவும் போகாது, ரொம்ப கம்மியாகவும் போகாது, பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு. பார்த்தீங்களா? இதுக்காக தான் நம்ம அந்த ரவுண்ட் பேட்டர்ன் செஞ்சது. இப்போ அது நடுவுலையும் கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் குந்தன் பீட் ஸ்டைல், அதாவது ஸ்டிச் பண்ணக்கூடிய பீட் தான் அது கொஞ்சம் இந்த திலகம் ஷேப்பில் எடுத்துருக்கேன். சென்டர் கேப்புக்கு ஒரு ரவுண்டு குந்தன் பீட் ஒட்டிக்கலாம். இதையே இந்த வளையல் பேங்கிள் ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். உங்களுக்காக ஒரு சின்ன பேட்டர்ன் காட்டுறேன், சங்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஹேண்ட் டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்போயும் எனக்கு ஏதோ கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஓரத்தில் இருக்க கேப்புக்கு ஒரு 4 பீட்ஸ் கோல்டன் பீட்ஸ் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுவும் குந்தன் பீட்ஸ் தான். இதுவும் எல்லா கடையிலும் அவைலபிள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இடத்துலையும் அதை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஓவரால் இந்த ஸ்டோன் பேங்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி. எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கிற கேப் எல்லாத்தையும் அந்த கோல்டன் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேங்கிள் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணி அந்த பேட்ச் பண்ணி ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஓகே, எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், என் வீடியோ எல்லாச்சும் செக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய பேங்கிள்ஸ் உங்களுக்காக செய்ய நான் ரெடியாக இருக்கேன். நீங்களும் உங்களுடைய விருப்பத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.